தமிழரசு கட்சி கசிப்பு கொடுத்து பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றார்கள் என்று சபை முதல்வரான பிமல் ரத்நாயக் அவர்கள் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் பதிலை வழங்கியிருக்கின்றார். அவ்வாறு ஒன்று நடந்திருந்தால் இவர் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலே நிரூபிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மனைவி போதைப் பொருளை கொள்வனவு செய்ய பணம் தராததால் இளம் குடும்பஸ்தர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. தொடர்ந்து போதைப் பொருளால் உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் வடக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சி பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது. இந்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெற்ற நிலையில் தற்பொழுது தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி சற்று பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. இந்நிலையில் இது தொடர்பாக, அதாவது தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற போது தமிழரசு கட்சி கசிப்பு கொடுத்து பணம் கொடுத்து அதை தவிர இனவாத கருத்துக்களை தெரிவித்து அவற்றை நான் இங்கு குறிப்பிடவில்லை, அது நன்றாக இருக்காது என்று அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறெல்லாம் செய்துதான் அவர்கள் வாக்குகளை பெற்றார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை தவிர எங்களாலும் பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றிருக்க முடியும், ஆனால் நாங்கள் தூய்மையான அரசியலை விரும்புகின்றோம் என்கின்ற அடிப்படையிலே அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் நாடாளுமன்றத்திலே கருத்து தெரிவித்திருந்தார். அது தொடர்ச்சியாக எவ்வாறு பிமல் ரத்நாயக்க இப்படி கூறலாம் என்று தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பலரும் எதிர்ப்பை வெளியிட்டு வந்தனர். இந்த நிலையில் தான் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் அவர்கள் பிமல் ரத்நாயக்காவின் கூற்றை மறுத்திருக்கின்றார். அதாவது, நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே நீங்கள் இவ்வாறு நாங்கள் சாராயம் கொடுத்து பணம் கொடுத்து தான் வாக்கு பெற்றோம் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். தமிழரசு கட்சி 75 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழரின் உரிமைக்காக போராடி வருகின்ற ஒரு கட்சி, மதுவுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்ட கட்சி. அதை தவிர இன்று வரை மதுபான சாலைகள் திறக்கப்படுகின்ற போது அவற்றை மூடுவதற்கு நீதிமன்றங்களூடாக முயற்சி எடுத்து பல மதுபான சாலைகளை மூடி இருக்கின்ற கட்சி. இவ்வாறு பல விடயங்களை இந்த கட்சி செய்திருக்கிறது. மதுபானத்துக்கு எதிராக போராடி வருகின்றது. அதை தவிர முக்கியமான விடயம், இவ்வளவு காலமும் தமிழ் மக்கள் உணர்வுக்காக வாக்களித்ததை நீங்கள் தவறாக சித்தரிக்க கூடாது, இவ்வளவுதான் நீங்கள் தமிழ் மக்களை விளங்கிக் கொண்டதான் என்கின்ற அடிப்படையிலே அவரது கூற்று அமைந்திருந்தது. உண்மையிலே பிமல் ரத்நாயக கூறிய கருத்தில் உண்மை இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக உண்மை இருக்கு, உண்மை இல்லை என்று இல்லை. தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் வரி கொடுத்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கொடுத்தார்கள். சலுகைகள் கொடுத்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கொடுத்தார்கள். ஆனால் அதனை தமிழரசு கட்சியை சேர்ந்த அனைவரும் கொடுத்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் பெரும்பாலும் தமிழரசு கட்சியில் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் இவ்வாறு கொடுத்தார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த விடயம். இதனை ஆதாரமாக கொண்டு வந்தால் கொண்டு வர முடியாது, நாங்களே எங்களது கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அதை தவிர இவற்றையெல்லாம் கதைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த பிமல் ரத்நாயக்காவுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் தகுதி இல்லை. மன்னாரிலே தேசிய மக்கள் சக்தி வாக்குக்காக சாராயம் கொடுத்திருக்கிறது, சலுகைகளை கொடுத்திருக்கிறது. இவ்வாறெல்லாம் மன்னாரில் தேசிய மக்கள் சக்தி செய்திருக்கிறது, ஏனைய பகுதியிலும் செய்திருக்கிறது. அதற்கும் ஆதாரத்தை கொண்டு வந்து கேட்டால் ஆதாரம் இல்லை. ஆனால் நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கின்றோம். ஆக இவ்வாறு அனைவருமே தற்பொழுது சாராயம் சலுகைகளை கொடுத்துத்தான் வாக்கு வாங்குகின்றார்கள். ஆனால் அதற்காக அந்த கட்சிகளுக்கு வாக்களிக்கின்ற அனைவரும் அதற்காகத்தான் வாக்களிக்கின்றார்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது. தமிழரசு கட்சியை நேசித்து தமிழின் உணர்வுகளுக்காக வாக்களிக்கின்ற பலர் இருக்கின்றார்கள், ஆனால் ஒரு சிலர் இவ்வாறு செய்கின்றார்கள். அதே போல ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் மன்னாரை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாராய போத்தல்களை கொண்டு வந்து இறக்குவார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்க பதித்த தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் சாராயத்தை கொண்டு வந்து தேர்தலுக்கு முன்பாக இறக்கினார்கள். காலை வேளையிலே சாராயத்தை கொடுத்துதான் வாக்குச்சாவடிக்கு அனுப்பினார்கள். இவ்வாறு சாராயத்தினால் தான் இன்று இந்த அரசியலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. 135% வாக்குகள் இந்த சாராயத்தினால் தான் பெறப்படுகின்றது. இந்த சாராயம் கொடுத்துதான் அவர் தங்களுக்கு அந்த வாக்குகளை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்பது நேசமான உண்மை. இதற்காகத்தான் பலமுறை பல சந்தர்ப்பங்களில் நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மதுபானம் அருந்திய ஒருவர் வாக்கு செலுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது, அது தொடர்பாக நடைமுறையில் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதுக்கு எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்லை. ஒருவர் வாக்குச்சாவடி வருகின்ற போது அவர் மது போதையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னரே வாக்குச்சாவடிக்கு அவர்களை விட வேண்டும். அப்படி செய்கின்ற பட்சத்தில் ஊழலற்ற ஒரு தேர்தல் நடக்கும் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆகவே இவர்கள் சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே ஒன்றுக்கு ஒன்று முரணானதுதான். யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் பாவிப்பதற்கு போதைப் பொருளை கொள்வனவு செய்ய மனைவி பணம் கொடுக்காததால் மன விரக்தியில் நபர் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் அராலி பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
நேற்றைய தினம் காலை வேளை மனைவியிடம் பணம் கேட்டிருக்கின்றார். அப்போது மனைவி பணம் கொடுக்க மறுத்திருக்கின்றார். இந்த நிலையில் அந்த மனவிரக்தியில் சென்று உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அவர் சடலம் மீதான உடற்கூட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. போதைப் பொருள் என்பது இன்று யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணம் மற்றும் இலங்கை முழுவதுமே அதிகரித்திருக்கின்றது என்பது அனைவருமே அறிந்த தகவல். அதிலும் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் அதிக அளவில் வெளிப்படையாக போதை பாவனையில் இளைஞர்கள் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது என்று யாழ்ப்பாணத்திற்கு வந்து 5 நாள் 10 நாள் தங்கிவிட்டு செல்லுகின்ற தொழில் அதிபர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்குமே தெரிகின்றது. அந்த அளவிற்கு போதைப் பொருள் யாழ்ப்பாணத்தில் பொது வெளியிலே பயன்படுத்தப்படுகின்றது, எங்குமே வியாபித்து இருக்கின்றது என்பதை அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அந்த வகையில் போதைக்கு அடிமையாகி பல இளைஞர்கள் இளம் குடும்பஸ்தர்கள் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்வதும், அதே வேளை நோய்வாய்ப்படுவதும், சீரழிந்து போவதும், போதைப் பொருளுக்கு பணம் கிடைக்காதால் வாழ்வெட்டில் ஈடுபடுவதும், கொலை சம்பவங்களில் ஈடுபடுவதும், கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற வன்முறை சம்பவங்கள் மற்றும் கொள்ளை சம்பவங்கள், கொலை சம்பவங்களுக்கு பின்னணியை ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் 100% இந்த போதைப் பொருள் பாவனை தான் காரணமாக இருக்கின்றது. ஒன்று போதைப் பொருளுக்காக கொலை செய்வது, அல்லது போதைப் பொருளை வாங்குவதற்காக அதற்கான பணத்திற்காக கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, இவ்வாறான செயல்களில் அங்கிருக்கின்றவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்பது உண்மையிலே கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எப்படி இருந்த யாழ்ப்பாணம் என்று இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது, போதை நிறைந்திருக்கின்றது என்பது உண்மையிலே தமிழ் உணர்வாளர்களுக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செயல்தான். ஆனால் தற்பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற்று முடிந்து முடிவுகளும் வெளியாக இருக்கின்றது. ஆட்சி அமைப்பதற்கு மானம் ரோஷம் இல்லாமல் யாருடனும் கூட்டணி வைப்போம் என்கின்ற கட்டத்தில் அனைத்து கட்சிகளும் இருக்கின்றார்கள். பதவி மோகத்திற்காக அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்ததன் பின்னர் அவர்கள் தொடர்பாக சுவரொட்டிகள் வெளிவந்த போது அனைவருக்கும் கீழே சமூக சேவையாளர்கள் என்று இருக்கின்றது. இவ்வாறு ஒரு வட்டாரத்திற்கு 10-15 சமூக சேவையாளர்கள் இருக்கின்ற போது ஏன் இவ்வாறான போதை பாவனைகள் எல்லாம் அங்கு இடம்பெறுகின்றது, எவ்வாறு இங்கு இளைஞர்கள் சீரழிகின்றார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் ஒரு கேள்வி எழுகின்றது. ஆகவே உங்களது சமூக சேவை எந்த அளவுக்கு இருக்கின்றது, உங்களது சமூக சேவையின் லட்சணம் என்ன என்பது இதனூடாக தெரிகின்றது. ஆகவே இந்த தேர்தல் அரசியல் என்பது மக்களை இன்னுமே முட்டாளாக்கி கொண்டு மோசமான நிலைக்கு கொண்டு செல்லுகின்றது. தமிழ் மக்கள் மீதோ தமிழ் இளைஞர்கள் மீதோ அக்கறை வைத்து இதனை எல்லாம் மாற்றுவதற்கு யாருமே இப்போது தயாராகவில்லை. அதனால் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன். அதே அடக்குமுறை இடம்பெறுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, 30 வருடங்களாக சிறையில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என உறுதியளித்து தங்களுடைய கொள்கை பிரகடனத்திலே அதை ஒரு முக்கிய பிரகடனமாக குறிப்பிட்டு வாக்குகளை வாங்கிய என்பிபியினர் அந்த அரசியல் கைதிகள் யாரையும் இன்று வரை விடுதலை செய்யவில்லை. மாறாக தொடர்ச்சியாக நாங்கள் எத்தனையோ அழுத்தங்களை கொடுத்தும், நீதியமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்த முனைந்தும், பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்த முனைந்தும், எத்தனையோ தரப்பினூடாக இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டும் அத்தனையும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இறுதியாக விமல் ரத்நாயக்க அரசியல் கைதிகள் என்று யாரும் இங்கு இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார்.